நிறைய பேர் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணுறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நேரில் போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே தப்பு. ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் இன்கார்பரேட் பண்ணுறது அப்படின்னா எம்சிஏ போர்ட்டலில் வந்து V3 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் எல்லா ப்ராசஸுமே அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் நேம் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்பைஸ் பார்ட் ஏல வந்து நீங்கள் ஒரு ரிசர்வேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நேம் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்பைஸ் பார்ட் பி அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா MOA, அதாவது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இது எல்லாமே வந்து EMOA, EAOA. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா INC 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் வந்து டைரக்டர்ஸ் கொடுக்கணும். அஜைல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதாவது அந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா நான் என்னோட PF, ESI, GST, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங், இது எல்லாமே அந்த ஒரே ஃபார்மில் வந்து என்னால் அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ ஒன்ஸ் எனக்கு கம்பெனி இன்கார்பரேஷன் ஃபார்ம் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்லேயே வந்து PAN, TAN, PF அண்ட் ESI கோடு உங்களுக்கு அலாட் ஆயிரும். டேரக்டர்ஸ்க்கான DIN நம்பர் உங்களுக்கு அலாட் ஆயிரும். ஸோ இதுக்கான டோட்டல் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 to 20,000 வரைக்கும் வேரி ஆகலாம். மறந்துடாமல் டேரக்டர்ஸ்க்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் தேவைப்படும். ஸோ இது போல ஸ்டார்ட் அப் அண்ட் இன்கார்பரேஷன் ரிகார்டிங்கான ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப்டு வித் டாக்ஸ் வித் சூர்யா.